சம்சார விருக்ஷம். ஸ்லோகம் 145. சம்சாரமாகிற மரத்தினுடைய விதை எதுவெனின் அஞ்ஞானம். உடலை தான் என்று கொள்ளும் புத்தி முளை. பற்று துளிர். செயல் தண்ணீர். உடலோவெனின் அடிமரம். பிராணன்கள் கிளைகள். இந்திரிய கூட்டம் கிளை நுனிகள். விஷயங்கள் புஷ்பங்கள். பலவகைப்பட்ட செயல்களினின்று உதித்த பலவிதமான துக்கம் பழம். இப்பழத்தை உண்பவன் இங்கு ஜீவனாகிய பறவை. துக்க பழம் என்பது விஷய சுகமும் துக்கமாகவே ஞானிகளால் கொள்ளப்படுகிறது. எந்த இன்பங்கள் வெளி ஸ்பர்சத்தால் உண்டானவையோ அவை துன்பத்திற்கு பிறப்பிடமாய் உள்ளவைகளே. ஆரம்பமும் முடிவும் உள்ளவை ஆதலால் அறிவாளி அவைகளில் களிப்புற மாட்டான். இது கீதாச்சாரியன் வாக்கு. துன்பமாகிய பழத்தை தரும் விஷ விருக்ஷத்தை போன்றது சம்சாரம். தலையின் விளக்கம். ஸ்லோகம் 146. இந்த அனாத்ம தலை அஞ்ஞானத்தை வேறாக உடையது. தானே தோன்றுவது, ஆதி இல்லாதது, முடிவில்லாதது என்று கூறப்பட்டு உள்ளது. பிறவி அழிவு நோய் மூப்பு முதலிய துன்ப வெள்ளத்தின் கஷ்டத்தை இந்த ஜீவனுக்கு உண்டாக்குகிறது.